வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 17வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 17.07% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். மனாசேக்குரிய மேற்கு பகுதி. யோசேப்பின் முதல் மகனான மனாசேயின் குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கீர் போர்வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானும் அளிக்கப்பட்டன. மனாசேயின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலக்கு, அசிரியேல், செக்கீம், ஏபர், செமிதா ஆகியோரின் புதல்வர்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர். மனாசேயின் மகனான மாக்கிற்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபுகாதுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தனர். அவனுடைய பெண் மக்களின் பெயர்கள் மக்லா, நோவா, ஒகுலா, மில்கா, தீரச்சா. அவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர். ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது, பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் விழுந்தன. ஏனெனில் மனாசேயின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேரிலிருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மத்தாத்து வரை செல்கின்றது. அவ்வெல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்குச் சொந்தமாயிற்று. மனாசேயின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராயிமின் மக்களுக்குச் சொந்தமானது. இவ்வெல்லை கானான் நதியை நோக்கி இறங்குகின்றது. நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராயிமுக்குச் சொந்தமானவை. இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராயிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அதன் எல்லையாக இருந்தது. அவை வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார் ஆசேர் எல்லைகளுக்குள் பெத்சானும் அதன் ஊர்களும், இப்ளெயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏந்தோரின் குடிமக்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டன. மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடன் தங்கிவிட்டனர். இஸ்ரயேலரின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அடிமை வேலைக்கு அமர்த்திக் கொண்டனர். யோசேப்பு மனாசே அதிக நிலம் கேட்டல். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர், இரபாயம் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பின் மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளியில் இருக்கும் பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளியிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராயிமிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள், உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை. மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்குச் சொந்தம். ஏனெனில் கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமையுள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். நாம் 1189 அதிகாரங்களில் 200 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.